நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் அடுத்த வீட்ல என்ன இருக்கோ அது நமக்கு வேணும்னு நினைப்பாங்க. அதை எப்படியாவது சம்பாதிச்சாகணும்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எதை வித்தாவது போட்டிக்கு வாங்கி செலவு பண்ணுவாங்க. சொசைட்டியோட இந்த சைக்காலஜியை நம்ம டெவலப் பண்ணணும். அதான் பிசினஸ். தவணை முறையில கொடுத்தா எவ்வளவு விலையா இருந்தாலும் எதை வேணாலும் வாங்க தயாரா இருக்கிற அந்த மக்கள் கிட்ட நம்ம கார்களை அவங்க கிட்ட விற்கணும். நாம செவர்லெட் கார் கம்பெனியோட டீலர்ஷிப்பை இப்போ எடுத்திருக்கோம். புதிய செட்டப்புக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கிற சுறுசுறுப்பான ஸ்டாஃப்ஸ்களை நாம அப்பாயிண்ட் பண்ணணும். மிஸ்டர் கணபதி, நீங்க கோட் பண்ண லெட்டர் கொடுங்க. இந்தா. அதாவது மேற்கண்ட நிறுவனத்திற்கு கீழ்கண்ட பதவிகளுக்கு. எழுத படிக்க தெரியாதவன் எழுதுனா மாதிரி இருக்கு இந்த லெட்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ரெடி பண்ணி தரேன் சார். குட். மிஸ்டர் கணபதி, ஆண்டனி தான் புதிய ஆபீஸ் மேனேஜர். இப்ப புரிஞ்சிருக்கணுமே உங்களுக்கு? நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதுக்காக நீங்க சும்மா இருக்க வேண்டாம். இந்த ஆபீஸ்ல மற்ற விஷயங்களை நீங்க பாத்துக்குங்க. வயசு, காலமாற்றம், இது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான். எனிவே, தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். see you. ஓகே, நீங்க போலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். ஓ, வேணி வசந்தன், மிஸ் வேணி வசந்தன். டேக் யூ சீட். தேங்க்யூ. ஸோ மும்பையில் இருக்கிற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணியிருக்கீங்க. எஸ் சார். வெல், உங்கள் பழைய கம்பெனியை விட லீலா குரூப் உங்களுக்கு பெட்டராக என்ன கொடுக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இங்கே என்னோட அட்ராக்ஷன் சேலரி மட்டும் இல்லை சார். படுத்த படுக்கையான எங்கள் அம்மாவும், விடோ ஆனால் எங்கள் அண்ணியும் அவங்க பசங்களும், அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆதரவு நான் மட்டும்தான். இங்கே இருந்தேன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது பொள்ளாச்சியில் இருக்கிற என் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வருவேன். அது மட்டும் இல்லை, லீலா குரூப்போட இமேஜை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். வெல், உங்கள் பயோடேட்டா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்களை என் பிஏவா அப்பாயிண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யூ வெல்கம். நீங்க போங்க. ஒரு எறும்பு கடிச்சு யானை செத்து போச்சான். உடனே யானை கூட்டம் கோர்ட்டுக்கு போச்சான். என்னடா சிரிக்க மாட்டேங்கிறான்? நான் ஏதாவது சொன்ன கொஞ்சம் சிரியா அன்பு கண்ணா. நீங்க சொல்ற ஜோக்கெல்லாம் கேட்டு சிரிக்கிற நிலைமையில நான். ஓஹோ, கணபதி, உன் பையில இருந்து 2 ஜோக் எடுத்து கையில கொடு. அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன். என் மகனை நான் இப்ப சிரிக்க வைக்கணும். சின்ன முதலாளி, காரியாவாரி, நீயும் கொஞ்சம் இங்க வாப்பா. இதோ உன் அண்ணன் நிக்கிறத பாத்தியா? அவன் உயரத்துக்கு இருக்கிற ஒரு ரயில் பெட்டியை முழுங்கின மாதிரி ஒரு ரேஞ்சில் நிக்கிறான் பாரு. சிவன் தான் பிரச்சனை. ஏன்னா இப்படி பண்றீங்க? நாம விற்கிற பொருளை யாரு வாங்க வராங்கிறத நாம ஏன் பார்க்கணும்? அவரு தான் வண்டியை முதல்ல புக் பண்ணவர். அப்ப முன்னுரிமையை நாம அவருக்கு தானே கொடுத்தாகணும். அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலையே. அவன் புக் பண்ணா அவருக்கு தான் கொடுக்கணும். மறக்கிறதும் மன்னிக்கிறதும் நம்மளால முடிஞ்சது தான். மனசு தான் காரணம். ஒன்னால முடியும்ல. என்னடா சொல்றேன்? விரோதியா இருந்தாலும் நாம மன்னிச்சு நண்பனா பாவிக்கணும். சிவன் மனம் தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்தான். மனம் தெரிஞ்சு வர்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒன்று தமாஷ் பண்ணுவீங்க, இல்லை வேதாந்தம் பேசுவீங்க. என்னமோ நீங்க சொன்ன விரோதமெல்லாம் என் மனசுல இல்லை. இந்த பாரு, அன்பு மனசை நோகடிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் நீ பண்ணாத. எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க, ஒற்றுமையா இருந்து பண்ணுங்க. போ. என் பையனுக்கு எந்த விரோதிகளாலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. விஷப்பல்ல புடிக்கிட்டா எந்த பாம்புமே கழுத்துல சுத்திட்டு நடக்கலாம். என்ன பாயிண்ட்? எதுக்கு அப்படி ஒத்து பாக்குறீங்க? இல்ல,
எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஷேட்டை பண்ணுவியே, அதை பண்ணுனியோன்னு பார்த்தேன். அது இப்ப இல்ல. இல்ல, நான் அதை இப்ப பார்க்கணும். நான் பார்க்கணும். சாமி, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அப்பா சும்மா இருங்க. டென்ஷனா இருக்குமா சும்மா தொல்லை பண்ணாதீங்க. உனக்கு என்னம்மா டென்ஷன்? நீங்க ஸ்கூலுக்கு போனா உங்களுக்கு தெரியும். ஏய் இங்க பாரு, ஆளாளுக்கு என்ன டென்ஷன் பண்றாங்க, சீக்கிரம் வந்து என்னன்னு கவனி. உங்க பொண்ணுக்கு எப்போ டென்ஷன் இல்லாம இருந்திருக்கு? எங்கடி அப்பா? அப்பாக்கு எந்த டென்ஷனும் இல்ல, அதனால சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிட்டாரு. சித்தப்பா சாப்பிட வரீங்களா இல்லையா? சீக்கிரம் சாப்பிடு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல. டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நீ வராதனால தான் கல்யாணம் டென்ஷன் ஆயிட்டா. சாப்பிடு. என்னடா உடம்பு சரியில்லையா? இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ஆத்தோரத்துல உட்காந்து இந்த மீனை வறுத்து கொடுப்பேன். என்ன ஒண்ணு, எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிடுவாங்க, என்ன மட்டும் விட்டுருவாங்க. அன்பண்ணா, நீங்க ஆபீஸ்ல நடந்துகிட்ட விதம் சரியில்லை. என்னடா ஏன் ஸ்டாஃபுங்க முன்னாடி எனக்கு மரியாதை இல்லைன்னா அங்க நான் எதுக்கு? ஏன் ஸ்டாஃபு ஓன் ஸ்டாஃபா? ஏன்டா இப்படி பிரிக்கிற? படிச்சது பிசினஸ், அதுக்காக தானே படிக்க வச்சிங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் ஏழைங்க தொழிலாளிங்கன்னு சென்டிமெண்ட் பேசுறீங்க. அதை அவங்க நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நிறுவனத்துல வேலை பார்க்குற தொழிலாளிகள்லாம் அப்படி இல்லடா. இருந்திருந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு தான் போராட்டம் பண்றதும் ஸ்ட்ரைக் பண்றதும். என்னங்க? சரி, அதை விடு, சாப்பிடு. அண்ணா, என்ன ரொம்ப சில்லியா நினைக்காதீங்க. அதுக்கு என்ன இப்படி திட்டுற? கொஞ்சம் மெதுவா பேசு. நேரம் கட்ட நேரத்தில் இங்கிலீஷ் வார்த்தை கேட்டு அப்பா எழுந்து வந்துட போறாரு. இதான் உங்க தந்திரம். உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டியது, பேச வேண்டியது, அப்புறம் அதை விளையாட்டாக்கி என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. அதுக்கேண்ட சாப்பிடாம எழுந்து போற? ராத்திரி சாப்பிடாம படுத்தா நல்ல தூக்கம் கூட வராது. ஆபீஸ்ல நடந்த சின்ன விஷயத்துக்காக அன்பண்ணன் கிட்ட ஏன் இப்படி நடந்துகிட்டீங்க? என்ன தெரியும் உனக்கு? நீ பேசுற இது சின்ன விஷயமா? விஷயம் எவ்வளவு சீரியஸ்னு அனுபவிக்கிற எனக்கு தெரியும். இது பிசினஸ், குழந்தைங்க விளையாட்டு இல்ல. பின்ன எதுக்காக இங்கிலாந்து போய் இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்தேன்? கொஞ்சம் மெதுவா. அன்பண்ண கண் கலங்கி போயிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் அன்பு அண்ணா அன்பு அண்ணா. ஸ்டாஃபுங்களும் அப்படித்தான், என்ன மதிக்கிறதே இல்ல. உனக்கும் அப்படித்தானே? மத்தவங்க முன்னாடி என்ன கெட்டவனாக்கிட்டு யாரும் கைத்தட்டல் வாங்க நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்தினால உனக்கும் ரேவதிக்கும் மத்தியில் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம்ப்பா. நான் என் பொண்டாட்டிகிட்ட மனசு திறந்து பேசினேன். இங்க அதுக்கும் அனுமதி இல்லையோ? நீ பாரு, ஆபீஸ்ல ஏதோ நடந்து போச்சு. நீ படிச்சவன் தானே, உனக்கு புரியாதா? இந்த அண்ணன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க, அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாது. அதை மாத்திடுறேன். படிச்ச படிப்புக்கு மரியாதை இருக்கணும், ஆனா அதை பத்தி அவங்களுக்கு தெரியல. உனக்கு கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். உன் மரியாதையை கெடுக்கவோ உன்னை ஒரு கெட்டவனா அவங்களுக்கு காட்டவோ இந்த அண்ணன் ஆசைப்படுவான்னு நினைக்கிறியா? அப்புறம் நீ சொன்னதுல ஒரு தந்திரம்னு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு மற்றவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க செய்கிறாங்கங்கிறதெல்லாம் மறந்து அதை யாருக்கும் வெளிக்காட்டாம மனசுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறேன். அது இந்த அண்ணனோட ஒரு தந்திரம் தான்டா, என் வாழ்க்கையோட ஆரம்ப கால தந்திரம். அது நீ படிச்ச எம்பிஏல இருக்காதுடா. அந்த தந்திரம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, பிசினஸ் இல்லை, குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லை. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டா இந்த உலகமே இல்லை. எல்லாத்தையும் மறந்துடுறேன். நாளைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல? என்னத்த சொல்றது, என்னுடைய முட்டாள்தனத்தினால ஏதோ பிரச்சனைகள். சரி நீ போய் படுத்துக்க போ. கரும்பு வாங்க கரூருக்கு போனேன். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுல இனிப்பு இல்லைன்னு தெரிஞ்சது. அக்கா இத பாத்தீங்களா? அவர் மைசூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் செலக்ஷன். போங்கக்கா, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கல. உங்கள மாதிரி சேரி கட்டதா ஆசையா இருக்கு. ஆனா அவர் வற்புறுத்தி சொல்லும் போது வேற வழி இல்லாம போட்டுக்கிட்டேன். அப்படிதான் இருக்கணுமா? கட்டின புருஷன் கால் அடியில தான் நம்ம சொர்க்கம் இருக்கு. அவங்களோட விருப்பம் தான் நம்ம விருப்பம். அறி வந்த பிறகு அன்போட பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா, அதோட மங்களாபுரத்து கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்த அன்புவால பாத்துக்க முடியுது. இனிமே நான் கண்ணை மூடினாலும் சந்தோஷமா கண்ணை மூடுவேன். என்ன இப்படி பேசுறீங்க?
நம்ம குடும்பத்துக்கு வர்ற பொண்ணை ஆதரிக்கிறது தான் நம்ம குடும்ப பண்பாடு. ஒரு பழமொழி கூட இருக்கு, அது என்னது? தலை 2 இருந்தாலும் மூளை போதும் போதும் நிறுத்து. இந்த மாதிரி பழமொழி சொல்றதுல உனக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்டீங்கன்னு தானே சொன்னேன். ஆமா ஆமா. சொல்லுங்க. சார், கிட்டத்தட்ட நமக்கு 75% வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. மிச்சம் 25% சீக்கிரமாக முடிச்சிடலாம் சார். ஹலோ. என்ன சாமி? என்ன இடிச்சு தள்ளுறாங்க? ஓஹோ, அப்ப சிவன் புத்தியை காமிச்சிட்டான்ல. இப்ப நாங்க ரோட்ல நிக்கிறோன்னு. பணம் இருக்கிறதுனால பணக்காரங்களும் அது இல்லாதனால ஏழைங்களும் கெட்டவங்களும் ஆயிடுறாங்க. அதான் இன்னைக்கு உலகம். நீங்க எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், நான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச இந்த இடத்துல எங்க அம்மா பேர்ல இருக்கிற இந்த நிலத்துல தான் நீங்க இருக்கணும், இருந்து ஆகணும். நான் விளையாட்ட ஆரம்பிச்சுட்டேன், நீங்களும் பாத்துட்டே இருங்க. என் மரத்துலயும் பூ பூக்கும், காய் காய்க்கும். இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சிவன், இன்னும் அங்கிருந்து ஆளுங்க காலி பண்ணல. சில கிழங்க தான் அங்க இருக்குது. அன்புவோட அம்மா பேர்ல இருக்க அந்த காலனி. ஆமாண்டா, எங்க அம்மா பேர்ல தான் இருக்கு அந்த லீலா காலனி. பணத்தை கொடுத்தா எதையும் வாங்கலாம் நினைக்கிறவனோட எண்ணம் தோத்துருச்சு. நீ ஏளனமா பேசுனியே, அந்த ஏழைங்க அவங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விட லீலா குரூப் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ விலை கொடுத்து வாங்காத அவங்களுடைய வீட்டையெல்லாம் நீ எப்படி அடிச்சு நொறுக்குவ? அதை நாங்க பேசி தீர்த்துப்போம். நீங்க ஒன்னும் போலீஸ் கிடையாது. ஆமாண்டா, நான் ஒன்னும் போலீஸ் கிடையாதுன்னு ஒத்துக்கிறேன். இந்த புறம்போக்குங்களை கையில போட்டுட்டு தான் ஆட்டம் போடுறேன். வேண்டாம். ஏய் மிஸ்டர், மரியாதையா பேசுங்க. அந்த மரியாதை சொல்றவனுக்கு இருக்கணும். பணக்காரனோட எச்சி காசுக்கு ஆசைப்பட்டு ஏழைங்களுக்கு எதிராக செயல்படுற ஒன்ன மாதிரி கேவலமானவங்க கிட்ட இது இல்ல, இதோட மரியாதை குறைவா பேசலாம். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசணும்னு வை, உன்னை யாருங்க கூப்பிடல. வர வேண்டிய இடத்துக்கு வரணும், சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி ஆகணும். ராத்திரியும் பகலுன்னு கஷ்டப்பட்டு உழைச்சி கஞ்சி குடிக்கிற ஏழைங்க கிட்ட அவன் வீரத்தை கட்ட பாக்குறேன், அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என் பணத்தை வச்சு அங்க என்ன கட்டணும் கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ண நீ யாரு? உங்க அம்மாவே எங்க நின்னால அவங்க மேல வண்டி ஏத்தி சாம்ராஜ்யத்தை ஆரம்பிப்பேன். யார் மேல லீலா குரூப் கிட்ட வச்சுக்காத. லீலா குரூப் அங்கதான் இருக்கணும்னா நீ தூக்கி வளர்த்திய அருமை தம்பி அவன் வீட்டுல இருப்ப, அவன்கிட்ட போய் கேட்டுக்க. நாங்க ஆரம்பிக்க போற பிசினஸ்ல என்னோட பார்ட்னர் யார் தெரியுமா? உன் தம்பி ஹரி. லீலா காலனி அங்க இருக்கணுமா வேண்டாமான்னு லீலாவோட பசங்களே முடிவு பண்ணிக்கோங்க. போங்க. ஏய் போட.